அல்லேலூயா. இருக்கிற இடத்தில் எல்லாரும் கண்களை மூடி, அப்பா பிதாவே, அன்பான தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் பேசுவீராக. வார்த்தை என்னும் வேளைக்குள்ளப்பா உம்முடைய ஜனம் வந்திருக்கிறார்கள் அப்பா, இவர்களோடு நீர் பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்திய ஆவியானவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கத்தக்க ஒரு வார்த்தை, வல்லமையை கொடுக்கத்தக்க ஒரு வார்த்தை, இனிவரும் காலம் இவர்களுக்கு சம்பவிக்க போகிறவர்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் ஒரு வார்த்தை இப்பொழுதே புறப்படட்டும் அப்பா. அடிமையை ஒரு கழுதையாக மாற்றிடும் பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி தருகிறேன். ஆவியானவர் என்னை மறைத்து வல்லமையினால் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தர சொன்ன வாக்கு மற்றும் இந்த நாளின் செய்தியின் தலைப்புக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு ஒரு கேள்வியாய் உங்களிடத்தில் கேட்கிறார். இதிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லவும் விரும்புகிறார். அது என்ன என்றால், மகளே, மகனே, நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை உங்கள் நிலையிலிருந்து எழுந்து புறப்பட வைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பாடுகளுக்குள்ள, போராட்டத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, நெருக்கத்துக்குள்ள, பலவீனத்துக்குள்ள, பிசாசின் போராட்டத்துக்குள்ள, தேவைக்கு மத்தியில விழுந்து கிடக்கிற உங்களை, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள, ஒரு கிடங்குக்குள்ள மாட்டிக்கொண்ட உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. ஆமென், எழுந்திரு. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, இப்படி நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்படி நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? கவலையினால் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன், தோல்வியினால் விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷன், தான் எதிர்பார்த்தது நடக்காமல் மனவிரக்தியோடு இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து இவ்விதமாய் வருகிறது. இன்றும் கூட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தோல்வியின் ஆழத்திலே, கஷ்டத்துக்கு மத்தியிலே, கவலைக்கு மத்தியிலே, வேதனைக்கு மத்தியிலே, புலம்பல்களுக்கு மத்தியிலே, இனி வரும் காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவை, உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால், உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம், இதை எப்படி ஜெயிக்க போகிறோம், செய்து முடிக்க போகிறோம் என்ற ஒரு பாரத்தோடு, கவலையில் முடங்கி போய் கிடக்கிற, கவலையில் விழுந்து போய் கிடக்கிற, சோர்வுக்குள் அமிழ்ந்து போய் கிடக்கிற உங்களை பார்த்து தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு மகளே, எழுந்திரு. சீயோனை பார்த்து சொன்னார், சீயோனே எழுந்திரு, எழுந்திரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சில நேரங்கள் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத பல நஷ்டங்களும், தோல்விகளும், கஷ்டங்களும், எதிர்ப்புகளும், விமர்சனங்களும், தாக்கங்களும் வரும் பொழுது நாமும் சோர்ந்து போவோம், கவலைப்பட்டு போய் விடுவோம். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று எண்ணுவோம். இன்னைக்கு அப்படிதான் நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு என்னது? இதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்யனே தெரியல, என் மைண்ட் வேலை செய்யல, மன அழுத்தத்தோடு, மன இறுக்கத்தோடு, மன குழப்பத்தோடு, இருதய பாரத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடப்பது என்ன? எழுந்திரு என்று சொல்லுகிறார். எழுந்திரு என்று சொன்னால் அவர் இனி உங்களை புறப்பட பண்ண வைக்க போகிறார் என்று அர்த்தம். எழுந்திரு என்று
சொன்னால் நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் படும் பாட்டில் அந்த வேதனையில் இனி உங்களுக்கு சுகம் என்று அர்த்தம். இனி உங்களுக்கு ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சமாதானம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கு இருந்து நீங்கள் எழுந்து புறப்பட்டு போகும்போது உங்கள் முகத்தில் இருந்து வடிகிற கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் துடைத்திருப்பார். உங்கள் கவலைகள் யாவையும் போக்கும்படி கர்த்தர் உங்களை திடப்படுத்தி இருப்பார். நீங்கள் இப்படி சோர்வோடு இருப்பதும், இப்படி பலவீனத்தோடு இருப்பதும், இப்படி முடங்கி போய் கிடப்பதும் கர்த்தருக்கு பிரியமே இல்லை. அதனால் தான் சொல்லுகிறார், ஏன் இப்படி நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாய், அது என்ன என்று இந்த மனிதனிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்று பகல் இந்த வெள்ளிக்கிழமை இந்த யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டுக்கு அவரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட உங்களோடு கேட்கிற கேள்வி. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட நிலையில் யோசுவாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது தெரியுமா? யோசுவா ஒரு முதல் பகுதியில் அவர் எரிகோ பட்டணத்தை ஜெயம் எடுத்து எரிகோ பட்டணத்தின் யுத்தத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை சம்பாதித்து அவர் இளைப்பாரி கொண்டிருக்கிற நேரம். இப்ப அடுத்த ஒரு யுத்தம், அடுத்த ஒரு எதிர்கலம், அடுத்த ஒரு போராட்டத்தை கடக்க வேண்டிய ஒரு அவசியம். அதுதான் ஆயி பட்டணம். பாருங்க, ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு காலத்துல எடுத்த ராஜா. நீங்களே யாரு? ஒரு காலத்துல ஜெபிச்சவங்க, ஜெபிச்சு ஜெயிச்சவங்க, ஜெபிச்சு கலக்கினவங்க, அபிஷேகத்துல துள்ளி துடிச்சவங்க, பல ஊழியத்தை செய்தவங்க. அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில எரிகோ பட்டணத்தின் ஜெயம் அவனுக்கு ஒரு கீர்த்தியை கொண்டு வந்திருந்தது, ஒரு பெரிய புகழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆனால் ஒரு கால கட்டத்தில் ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, யுத்தம் நடக்கும் போது ஒரு குழு ஒன்றை அமைத்து அதற்காக கலந்தாலோசிக்கும் போது யுத்த தளபதிகள் சிலர் சொன்னார்கள், யோசுவா ராஜாவே, நாம் பெரிய ராணுவத்தை கொண்டு போக வேண்டாம். ஆயி பட்டணம் சின்ன பட்டணம், அந்த பட்டணத்தை எளிதாக மேற்கொண்டு விடலாம். ஆகவே ஒரு சிறிய பகுதி ராணுவத்தை மட்டும் ஆயி பட்டணத்துக்கு அனுப்பினால் போதும் என்று அவர்கள் ஆலோசனை சொல்ல யோசுவாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். இப்படித்தான் ஆயி பட்டணத்தின் மேல் அந்த நகரத்தார், அந்த ராணுவ குழு யுத்தம் செய்ய போனது. நடந்தது என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் நினைச்சாங்க பெரிய ஜெயத்தோட நம்ம ராணுவம் திரும்பி வரும் என்று. ஆனால் ஆயி பட்டணத்தில் உள்ள ராணுவம் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, யோசுவா ஆண்ட பட்டணத்து மக்களை முற்றிலும் முறியடித்து போட்டான். பெரிய தோல்வி, பெரிய அடி, பெரிய வீழ்ச்சி, பெரிய காயம். இதை சற்று கூட யோசுவாவும் சரி அவனோடு கூட இருந்தவர்களும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு இருந்தது பெரிய எரிகோ பட்டணம், அதன் மேல் ஜெயம் கொண்டோம். ஆனா ஒரு சின்ன காரியத்துல, ஒரு சின்ன பட்டணத்துல, ஒரு அறியாத பகுதியில, எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் யோசுவாவுக்கு வந்ததுனால அவர் கவலைப்பட்டு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போய் கவலையில முகம் குப்புற போய் விழுந்து படுத்துட்டார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அப்படிதான் பெரிய பிரச்சனையை சந்திச்சவங்க, பெரிய போராட்டத்தை தாண்டினவங்க, மரணத்தோட பயணிச்சவங்க, பெரிய கலக்கத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அறியாத நேரத்துல எதிர்பாராத ஒரு காரியம் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுத்திருக்கலாம், அவமானத்தை கொடுத்திருக்கலாம், வெட்கத்தை கொடுத்திருக்கலாம். இதை சற்று கூட நீங்க எதிர்பார்க்காமல் இருக்கலாம். அதனால எல்லாம் என்ன விட்டு போச்சு, இனி எப்படி நான் முகம் காட்ட போறேன்? என் பட்டணத்து ஜனம் அழிந்தார்களே, என் ராணுவம் அழிந்ததே, என் பெயர் எல்லாம் மாறி போனதே என்று யோசுவா ஒருவேளை கவலைப்பட்டிருக்க கூடும். நீங்களும் அப்படிதான். ஐயா, இந்த காரியத்துக்காக நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், ஆனா ஒரு காலத்துல எவ்வளவோ காரியத்துக்கு நான் உடனே ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உடனே எனக்கு பதில் கொடுத்தார், உடனே எனக்கு அதுல தீர்வு கிடைச்சிச்சு, எளிய முறையில அந்த காரியத்தை நான் ஜெயிச்சேன். ஆனா இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இது ஒரு சின்ன காரியம் தான், இது ஒரு சின்ன போராட்டம் தான். ஆனாலும் என்னால மேற்கொள்ள முடியலையே, எனக்கு பதில் கிடைக்கலையே, எனக்கு ஜெயம் கிடைக்கலையே. கவலைப்படுறீங்களா? அதனாலதான் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, மகளே, மகனே, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்ன? நீ புலம்பிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? தூங்கா
தூங்காமல் இருதயத்துக்குள் வைத்து புழுங்கி புழுங்கி வேதனைப்படுகிற காரியம் என்ன? எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த யோசுவா அவன் தவறு செய்யவில்லை. ஏதோ ஒரு மனிதன் செய்த தவறு, யாரோ ஒருவர் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை, யாரோ ஒருவர் செய்த பாவம் இந்த யோசுவாவை பாதித்தது. நீங்க கூட இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கவலைப்பட காரணம், அவமானப்பட காரணம், இழக்க காரணம், போராட காரணம் நீங்க தப்பு செய்யல. யாரோ ஒருவர் உங்க வீட்டுக்குள்ள அறிந்து பாவம் செஞ்சிருக்கலாம், அறியாம பாவம் செஞ்சிருக்கலாம், தெரியாம அதை செஞ்சிருக்கலாம். அவங்க செஞ்சுட்டு நிம்மதியா இருக்காங்க. ஆனா பாதிப்பு உங்க மேல இருக்கு, பாரம் உங்க மேல இருக்கு, கவலை உங்க மேல இருக்கு, போராட்டம் உங்க மேல இருக்கு. அந்த யோசுவாவும் கூட அப்படித்தான். காரணமே இல்லாமல் பழி சுமந்தவன், காரணமே இல்லாமல் அடிக்கப்பட்டவன், காரணமே இல்லாமல் இழந்து போனவன், காரணமே இல்லாமல் தோல்வியை தழுவினவன். அதனாலதான் யோசுவாவால இதை தாங்கிக் கொள்ளவே முடியல. பெரிய ராஜாவா இருந்தும், தேவனோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்தும், இதற்கு முன்பு எரிகோ பட்டணத்தின் மேல் பெரிய யுத்தத்தை புரிந்தும் இந்த ஆயி பட்டணத்தின் தோல்வியை அந்த யோசுவாவால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் கசந்து போனார். தாயே, உங்க மகனுடைய காரியம் உங்களை மனம் அடிவாக்குதா? உங்க குடும்பத்தாருடைய காரியம் உங்களை கசக்க வைக்குதா? உங்க முகத்தை வெறுக்க வைக்குதா? கவலைப்பட வைக்குதா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமான வார்த்தை இது, வெளிப்பாடு நிறைந்த வார்த்தை இது. இது ஒரு சின்ன காரியம் தான். யாரோ செய்த பிழை இன்னைக்கு உங்க மேல பாரமா வந்து உட்கார்ந்து இருக்கு. உங்களை ரொம்ப அது கலங்கடிக்குது, அது உங்களை தூங்க விட மாட்டேங்குது, அது உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது, அது உங்களை செயல்பட விட மாட்டேங்குது, அது உங்களை ஜெபிக்க விடல, அது உங்களை துதிக்க விடல, ஆண்டவருக்காக எழும்ப விடல. ஆனால் சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்திரு, இதை விட்டு எழுந்திரு, பெரிய காரியத்தை நீ காண போகிறாய். ஹல்லேலூயா. ஏன் எழுப்பி விடுறார் தெரியுமா? சங்கீதம் 145:14 ஒருவர் வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுறாராம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு நீங்க கவலைப்பட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு நீங்க ரொம்ப இன்னைக்கு பாரமா இருக்கீங்க? எதுக்கு நீங்க சோர்ந்து போயிட்டீங்க? எதனால ஜெப ஜீவியத்தை இழந்தீங்க? ஏதோ ஒரு சறுக்கல், ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ ஒரு விழுதல், ஏதோ ஒரு தவறான காரியம், அது உங்களை வேலை தோல்வியை கொண்டு வந்து உங்களை விழ வச்சிருக்கலாம். நீங்க விழுந்து கிடக்கலாம். ஐயா, நான் விழுந்துட்டேன், எங்கேயோ இருந்தேன், ஏதோ ஒரு லெவல்ல இருந்தோம், ஏதோ ஒரு மேன்மையில் இருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் எதிர்பாராத அந்த காரியம் எங்களை கீழே கொண்டு வந்து விட்டது என்று ஒருவேளை நீங்க கவலைப்படலாம். ஆனா நீங்க அழிய மாட்டீங்க. இது அல்ல உங்க நிலை. கர்த்தர் சொல்றார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். ஆமென். எந்த காரியத்திலெல்லாம் மனம் அடைஞ்சு, எந்த காரியத்திலெல்லாம் தோல்வியை சந்திச்சு, எந்த காரியத்திலெல்லாம் இழந்து, எந்த காரியத்திலெல்லாம் போராட்டத்தை சந்திச்சு, அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து, எந்த கிடங்குக்குள்ள நீங்க விழுந்து கிடந்தாலும், உங்க பிள்ளைங்க விழுந்து கிடந்தாலும், உங்க குடும்ப காரியம் விழுந்து கிடந்தாலும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி எடுக்கின்ற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். ஆமென். தம் வலது கரம், கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இன்றைக்கு உங்கள் பாளையத்துக்குள் வரும், எல்லைகளுக்குள் வரும், உங்களுடைய காரியத்துக்குள் அந்த கரம் வெளிப்படும். எந்த இடத்தில் தோல்வியில் தள்ளப்பட்டு, மனிதர்களால் தள்ளப்பட்டு, பிசாசினால் சோதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறாயோ, விழுந்து போன நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். வேதம் சொல்லும் பொழுது யோவான் 16:33, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். இதன் மூலம் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? தேவ பிள்ளையே, தோற்று போயிட்டனோ, பின்னடைஞ்சு போயிட்டனோ, ஐயோ நான் வீழ்த்தப்பட்டு விட்டேனோ, இனி அவ்வளவுதானா,
என்னால் எழும்ப முடியுமா? என் குடும்பத்தால எழும்ப முடியுமா? என் பிள்ளைங்க எழும்பிடுவாங்களா? நாங்க ஜெய பாதையில போயிடுவோமா? அல்லது இப்படியே என் குடும்பம் காணாமல் போய்விடுமா என்று அங்கலாய்க்கிறாய் அல்லவா? கவலைப்படுகிறாய் அல்லவா? புலம்புகிறாய் அல்லவா? இந்த உலகத்தின் உபத்திரவத்தில் சிக்கி தவிக்கிறாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், இது உலகத்தானுக்கு வருகிற உபத்திரவம் தான், ஆனாலும் திடன்கொள், உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படியானால் தோல்வியின் ஆழத்தில் மூழ்கி போன, தோல்வியின் ஆழத்தில் விழுந்து போன உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை வச்சிருக்கார். ஆமென். உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. உங்க பிள்ளைங்களுடைய காரியம் ஜெயிக்கும். தோல்வியில முடியாது. வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம். ஐயா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உங்க பிள்ளை செஞ்ச தப்புனால இது முடிஞ்சு போச்சுன்னு தாயே நீ கவலைப்படுறியா? கவலைப்படாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், ஒரு ஜெயத்தை கொடுப்பேன். எந்த மகனின் மூலமாய், எந்த மகளின் மூலமாய் நிந்தை வந்ததோ, அவமானம் வந்ததோ, கேவலம் வந்ததோ, இதோ வீழ்ச்சி வந்ததோ, எதிர்பார்க்காத தோல்வி வந்ததோ, அதே இடத்திலே அதே பிள்ளையின் மேல் கர்த்தர் கீர்த்தியை வர்ஷிக்க பண்ணுவார், புகழ்ச்சியை வர்ஷிக்க பண்ணுவார். அதே இடத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். காரணம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர். சிலர் சொல்லுவோம், விழுந்துட்டோம், என் பிள்ளை போய் இப்படி விழுந்துட்டான், என் குடும்பம் போய் இப்படி விழுந்துட்டு, என் கணவர் போய் இப்படி விழுந்துட்டாரு. கவலைப்படாதீங்க, தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டீங்களா மனிதர்கள் செய்யும் தவறு, மனிதர்கள் செய்யும் பிழை ஒருவேளை ஒரு தவறை இழைப்பித்து தோல்வியை கொண்டு வந்தாலும் சிருஷ்டிகரால் அதை மறுபடியும் சீர்படுத்த முடியும், ஒழுங்குபடுத்த முடியும், திறப்புகளை அடைக்க முடியும், பழுது இனி ஒன்றும் வராதபடி கட்டி எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட கர்த்தர் உங்க வாழ்க்கையில தலையிட போகிறார். உங்க பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ள தலையிட போகிறார். காரணம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. எதுல விழுந்து போனாங்களோ கர்த்தர் அந்த இடத்துல, அந்த மகிமையில, அவருடைய கிருபையில, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வல்லமையில மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். சாதாரணமாய் தூக்கி நிறுத்த மாட்டார். அவர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் அந்த காரியம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். கேவலத்துல தான் விழுந்தோம், வெட்கத்துல தான் விழுந்தோம், அவமானத்துல தான் விழுந்தீங்க, சோதனையில விழுந்திருக்கலாம். ஆனா விழுகிற யாவரையும் சாதாரண இல்ல, மடங்கடிக்கப்பட்டு விழுகிற யாவரையும், சாதாரண விழுதல் அல்ல, மடங்கடிக்கப்பட்டு விழுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கிவிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 43:18-19 சொல்லும் பொழுது இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். சகோதரி, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காதம்மா. மனுஷன் உடைச்சிட்டான், நம்பன மனுஷன் கழுத்தை அறுத்திருக்கலாம், நம்பன மனுஷன் முகத்துல கரிய பூசி இருக்கலாம், பிள்ளைய போல நினைச்ச மனுஷன், சகோதரனை போல நினைச்ச மனுஷன், தோழிய போல நினைச்ச ஒரு உயிர் தோழி உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்திருக்கலாம். அதனால எதிர்பாராத ஒரு பெரிய நாசம், ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய அவமானம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அது பழசு, அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதா இருக்கட்டும். இன்று முதல் ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கு, நடக்க போவதும் நன்மைக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி முடிப்பாராம். நீங்கள் யார்? அவருடைய பிள்ளை. நீங்கள் யார்? அவரால்
அவரால் மீட்கப்பட்ட ஜனம். நீங்கள் யார்? அவரை தேடுகிற பிள்ளை. அவரை தேடுகிற பிள்ளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நன்மையும் குறைவுபடாது. பயப்படாதீங்க. சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி முடிப்பார். நடத்தி முடிப்பார். மனிதர்கள் எட்டி உதைத்து விட்டு போயிருக்கலாம். நாம் எண்ணுவோம், நான் ஜோம் பண்ற பிள்ளை தானே, நான் கூட்டத்துக்கு போற பிள்ளை தானே, ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை தானே, ஏன் என் வாழ்க்கையில வேதனை, ஏன் என் வாழ்க்கையில முள்ளு, ஏன் என் வாழ்க்கையில அக்கினி, ஏன் என் வாழ்க்கையில சத்துரு, ஏன் என் வாழ்க்கையில இப்படி எதிர்பாராத காரியம் சம்பவித்தது? ஒருவேளை நான் கூட்டத்துக்கு போவது தவறா? ஒருவேளை ஆண்டவரில் அதிகமாய் அன்பு கூறுவது தவறா? ஒருவேளை நான் ஊழியம் செய்வது தவறா? உங்கள் சுயம் சொல்லலாம், உங்கள் சிந்தை சொல்லலாம், அறிமுகமான மனிதர்கள் சொல்லலாம். நான் ஒன்றை சொல்லட்டும், ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்வு, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்வு பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குவது அல்ல, முள்ளுக்கு மேல் நடப்பது, முள்ளுக்கு மேல் படுப்பது, அக்கினிக்கு ஊடாய் நடப்பது, ஆறுகளை கடப்பதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையினுடைய வாழ்க்கை. இடுக்கம் வரும், நெருக்கம் வரும், பாடு வரும், உடைதல் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளை கவலையில முடங்கிட கூடாது, முகங்குப்புற விழுந்திட கூடாது, ஒரு சிறிய தோல்வியை கண்டு மனம் மடிந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேலின் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் தீங்கை காண போவது இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் 10 சத்துரு சிரிக்கிறதுக்கு அது எக்ஸாம்பிளா இருக்கும். ஆனா ஒவ்வொரு தோல்வியும் ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். நான் சொல்லுவேன், இங்க வந்த நீங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கலனா சத்தியத்தை ஆழம் அறிஞ்சிருக்க மாட்டீங்க, வேதத்தை ஆழம் அறிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களை எதிர்பாராத விதமா எதிர்த்தவர்கள், எதிர்பாராத விதமாய் உங்களை நிந்தித்தவர்கள், துன்பங்கள், தொல்லைகள், பாடுகள் வரவில்லை என்றால் நீங்கள் விலையேற பெற்ற அவருடைய நாமத்தை அறிந்திருக்க முடியாது. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு உலக பிரகாரமான தோல்வியும் ஒரு பெரிய ஜெயத்துக்கு அடையாளம். ஆமென். யோசுவாவுக்கு வந்த இந்த சின்ன தோல்வி அவனை முற்றிலும் அழிப்பதற்காக அல்ல, யோசுவாவோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யத்தான் இதை அனுமதித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிந்தைகள், எப்படிப்பட்ட விழுதல்கள், எந்த ஒரு நிலைமையினால நீங்க இன்னைக்கு மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க, கவலைப்பட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க சொல்லிட்டார். நீங்க எழுந்தே ஆகணும். நீங்க எப்படி எழும்பணும்? விசுவாசத்துல எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. தோல்வியின் ஆழத்துல இனி என்னால முடியாது, என்னால ஜெபம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, என்னால வாழ முடியாது, இனி இதை மேற்கொள்ள முடியாது, நான் செத்தாதான் நல்லா இருக்கும், ஜீவனை வெறுக்கத்தக்க அளவுக்கு நொந்து போக கூடாது. நீங்க எழும்பணும். நீங்க எழும்புனா வல்லமையை தரித்து கொள்ளலாம். ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்வார். நீங்க எழும்பினா போதும், அவர் பலன் செய்வார். நீங்க எழும்பிட்டா உங்களுக்கான இடம் ஆயத்தமாயிருக்கும். நீங்க எழும்பிட்டா உங்க காரியத்தை ஜெயிக்க வச்சிருவார். நீங்க எழும்பிட்டா உங்க சுக வாழ்வுக்குள்ள ஓடி போயிடலாம். நீங்க எழும்பிட்டா கர்த்தருடைய பராக்கிரமத்தை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் அதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்து எழுந்திரு என்று சொல்லுகிறார். துக்கத்தை விட்டு எழுந்திரு, கவலையை விட்டு எழுந்திரு, பாடுகளை விட்டு எழுந்திரு. பலர் சொல்லும் வீணான வார்த்தைகளை கண்டு எழுந்திரு. மனம் நொந்து போகாதே, மனம் துவண்டு போகாதே. யார் என்ன சொன்னா என்ன, அழைச்சவர் என்ன சொல்றாரு, தெரிந்து கொண்டவர் என்ன சொல்றாரு, தாயின் கருவறையில முன்குறித்தவர் என்ன சொல்றாரு, அழகா உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க விழுந்து போன அந்த கவலையை குறித்து உங்களோட பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு, வெளிப்பாட்டா பேசுறாரு. எந்த சூழ்நிலைமையில் இருந்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து விளக்கி காண்பிக்கிறாரே. இதற்கு மேல் உங்களை நேசிக்க எவர் ஒருவர் வேண்டும், அவர் போதும், அவர் போதும். அவர் உங்களை முற்றிலும் ஆதரிப்பார், முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஏமாற்றம். ஏமாற்றத்தினால இன்னைக்கு கவலைப்படுறீங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ இங்க யார் கவலையோட இருக்கா? சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி இருக்காரு? துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், கவலைப்பட்டு நொடிஞ்சு போய். யாரு? தீர்க்கதரிசி. நீங்க யாரு? ஜெபிக்கிறவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நீங்க யாரு? அந்நிய பாஷை பேசுறவங்க. யாருக்கு ரொம்ப துக்கம்? ஜெபிக்காதவங்களுக்கு துக்கமே இல்லை, ஆண்டவரை தேடாதவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா நமக்கு சில நேரம் பொறாம வரும். பாரு, அவங்க ஆண்டவரை தேடவே இல்லை, நல்லா தானே இருக்காங்க. நம்ம ஆண்டவரை நம்புறதுனால தானே இவ்வளவு பாடு. அவன் உலகத்துல பணபலத்தை வச்சு, படபலத்தை வச்சு, திறமைய வச்சு அவன் ஜெயிக்கிறான. ஜெபிக்கிற, உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, நீதியா நடக்கிற, நியாயமா நடக்கிற என்னதானே யாரும் புரிந்து கொள்ளல. அநேக முறை வரும் ஊழியங்களில் கூட ஊழியர்கள் எதாவது பிடிபட்டுச்சா அவங்க கேட்பாங்க, ஒருவேளை நீ சரியா ஊழியம் செய்யலையா? ஏன் இந்த இடர்பாடு வந்தது? நான் நேற்று டென்சிங் டேனியல் அண்ணனுடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அவர் ஒரு முறை ஒரு வழக்கு நிமித்தமாக காவல் நிலையத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தாரா. ஒரு வழக்கு அவர் மேல் தொடுக்கப்பட்டு அவர் குற்றவாளியாக காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பயத்தோடு கவலையோடு அந்த சேர்ல போய் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பெண் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து, என்னையா நீ ஊழியெல்லாம் செய்யற, நீ இயேசுவுக்கு தான் ஊழியம் செய்யற, உன் இயேசு உண்மையானவர் தான், நீ உண்மையா இல்லாததுனால தானே உனக்கு இந்த பாடு, இங்க வந்து உட்கார வேண்டி இருக்கு, அப்போ உன் மேல தானே தப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்கும் போது அந்த தேவ மனிதர் உடைந்து போனாராம், நொந்து போனாராம், கவலைப்பட்டாராம். இந்த வார்த்தையை கேட்கும் போது அவருடைய இருதயம், அவருடைய தொண்டையை அடைச்சிச்சான், அவருடைய இருதயத்தை துக்கம் பலமா அடைச்சிச்சான். அவருக்கு ஒரு ஞாபகம் வந்ததா, நீங்கள் சொல்லுவது உண்மைதான் அம்மா, நான் பிரசங்கிக்கிற இயேசுவும் கூட 5 குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார். அவர் எதற்காக நிறுத்தப்பட்டார் என்று எங்களுக்கு தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், 5 குற்றவாளி கூண்டிலும் அவர் குற்றமற்றவராக தான் நிறுத்தப்பட்டார். ஆனால் உலகம் அவரை குற்றம் சாட்டினது. அவருக்காக ஊழியம் செய்கிற நானும் அப்படித்தான். ஏன் இங்கு வந்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் குற்றம் செய்யவில்லை என்றாராம். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அந்த பெண் ஆய்வாளர் வாயை மூடிட்டாங்களாம், இவரை அனுப்பி வச்சுட்டாங்களாம். புரிஞ்சுச்சா எத்தனை பேருக்கு? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைய, தொழுது பிள்ளைய நிந்தை வாட்டும், கவலை வாட்டும், ஏமாற்றம் வாட்டும். ஒருவேளை உலகம் நினைக்கும், இவ பக்தி வேஷம், இவ ஜெபம் வேஷம், இவ ஊழிய வேஷம். இல்லை, உண்மையை கர்த்தர் ஒருவரே அறிவார். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவர். சவுலை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. சவுல் யார்? ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய வீடு ஒரு சிறிய வீடு, சிறுமையானவர். தன்னுடைய கழுதை, தகப்பனாருடைய கழுதையை தேடி போனவர். போன இடத்துல இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். போர் வீரன் அல்ல, யுத்த தளபதி அல்ல, ராஜரிக பரம்பரை அல்ல. ஆண்டவருடைய கிருபை இந்த சவுலை ராஜாவா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா உயர்த்தி வச்சுச்சு. இந்த சவுல் ராஜாவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் முதல்ல ஆண்டவர், இரண்டாவது இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. பின்புலத்திலிருந்து அந்த சவுலுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணாரு, ரொம்ப பிரயாசப்பட்டாரு, நிறைய ஆலோசனை கொடுத்தாரு, நிறைய வழிகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒரு சமயம் வரும் பொழுது இந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தர் சொல்லி எதிரிகளின் பாளையத்தை முடிச்சிட்டு வானா, எதிரிகளை சூறையாடி விட்டு அங்குள்ள கண்டுகுட்டிகளையும் ஆட்டையும் கொண்டு வந்துட்டார். எதுக்குன்னு கேட்டா, பலியிடுறதுக்கு கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லாததை செய்தார். தேவன் அந்த சவுலை அபிஷேகித்ததற்காக துக்கப்பட்டார். இதை அறிந்த சாமுவேலுக்கு ரொம்ப கவலை. ஏன் தெரியுமா? நம்ம யாருக்காக ரொம்ப ஜெபம் பண்றோமோ, ஜெபம் பண்ற அவங்க வாழ்க்கையில பாவம் வரும்போது, அவங்க வாழ்க்கையில பாடு வரும்போது, அவங்க வாழ்க்கையில அவங்க ஆண்டவருக்கு விரோதமா வாழும் போது ரொம்ப உடைஞ்சு போயிருவோம். இதை இப்படி சொல்ல வாரே, நீங்க உங்க கணவனுக்காக ஜெபம் பண்றீங்க,
உங்க பிள்ளைக்காக ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்றீங்க, உங்க உடன்பிறப்புகளுக்காக அதிகமா ஜெபம் பண்றீங்க. ஆனா அவங்களுக்குள்ள வெளிப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான், சவுலின் ஆவி. சவுலின் ஆவி. அவங்களுக்குள்ள இன்னும் கீழ்ப்படிதல் வரல, பயபக்தி வரல. ஆண்டவர் அவங்களை நிமித்தம் துக்கப்படுறாரு, அது உங்களுக்கு ரொம்ப தெரியுது. அதனால நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. என் பிள்ளைங்க மேல ஆண்டவர் கோபப்படுவாரு, என் கணவர் மேல என் ஆண்டவர் வருத்தப்படுவாரு. சாமுவேலோட கவலையும் அதுதான். இந்த சவுலை ஆண்டவர் ஏற்படுத்தினாரு, நான் தானே அபிஷேகித்தேன், நான் தானே ஜெபம் பண்ணேன், நான் தானே காத்திருந்தேன், நான் தானே தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு சவுலுக்கு சொன்னேன், இந்த சவுல் இப்படி இருக்கிறானே என்று மிகவும் வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் ஒரு வழியே பார்த்துக்கிட்டு இருக்க, மறுவழி ஒன்று என்னிடத்தில் உண்டு என்றார். அவனுக்கு கொடுத்தது ஒரு அபிஷேக தைல குப்பியை, ஆனால் தாவீதுக்கு ஒரு கொம்பை கொடுத்து அனுப்பினார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சவுலுக்குள் இருக்கிற அபிஷேகம் அல்ல, தாவீதை நான் ஏற்படுத்தினேன், நீ புறப்பட்டு போ. ஒருவேளை ஒரு முறை நீங்க ஏமாந்துட்டீங்க, அவன் அப்படிதான். இந்த சவுலை நம்பினே, இவன் ராஜாவா இருப்பான், தேசத்தை ஆளுகை செய்வான், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பான், தன் ஜனத்துக்கு சுதந்திரத்தை கொடுப்பான், சுகத்தை கொடுப்பான், பலத்தை கொடுப்பான், பரலோக ராஜ்யத்தை நிரப்புவான் என்று இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அதிகமாய் ஈசா இந்த சவுலை நம்பினார். ஆனால் சவுலோ அதற்கு அபாத்திரமாய் நடந்தான். ஏமாற்றம். நீங்க ஏமாந்ததுனால ரொம்ப கவலைப்படுறீங்க. யாரையோ ஒருவரை அதிகமா நம்பி, இவங்க ரட்சிப்பை நம்பினேன், இவங்க பரிசுத்தத்தை நம்பினேன், மீட்பை நம்பினேன், இவங்க வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்கலைன்னு ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலின் ஆவியை இனி கர்த்தர் புறப்பட பண்ணுவார். ஆமென். உங்க வீட்டாரை விட்டு, கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு கீழ்ப்படியாத ஒரு குணம் இருக்கு பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படாத மதியாத ஒரு குணம் இருக்கு பாருங்க, இந்த சவுலின் ஆவியை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறாராம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சோர்ந்து கிடக்கிற நீங்கள், பலவீனப்பட்டு கிடக்கிற நீங்கள் எழும்ப வேண்டும். எதற்கு தெரியுமா? திறப்பில நிற்க, ஜெபிக்க, இன்னும் அதிகமாய். முன்பு ஒரு காலத்தில் ஜெபித்தீர்களே, இந்த யோசுவா பாருங்கள், எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கும் போது இருந்த உற்சாகம் ஆயி பட்டணத்தில் தோற்று போகும்போது அதை அவன் இழந்து போனான். தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாட்களுக்கு முன்பு நீ அதிக ஜெயத்தோடு இருக்கும் போது இருந்த பலன் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள இல்ல. ஒரு காலத்தில் இருந்த அபிஷேகம், ஒரு காலத்தில் இருந்த வல்லமை, ஒரு காலத்தில் இருந்த வரம், ஒரு காலத்தில் இருந்த ஜெபம், ஒரு காலத்தில் இருந்த பரிசுத்தம், ஒரு காலத்தில் இருந்த கர்த்தர் மேல உள்ள வைராக்கியம், ஒரு நாட்கள்ல ஆண்டவர் மேல இருந்த அந்த அன்பு இன்னைக்கு குறைவுபட்டு போய் இருக்கு. காரணம் கவலை. கர்த்தர் சொல்றார், எழும்பு, எழும்பு, நான் வேறொரு வழியை வைத்திருக்கிறேன். தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட கொம்பின் அபிஷேகத்தை சவுல் ஆவி படைத்த மனிதர்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஏமாற்றப்பட்ட, நம்பிக்கை வைக்கப்பட்ட மனிதர்களால் அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை இழைத்தார்களே, எனக்கு மோசத்தை கொடுத்தார்களே, எனக்கு கலக்கத்தை கொடுத்தார்களே, நான் ஜெபித்த இவர்களால் எனக்கு அவமானம் வந்ததே என்று கவலைப்படுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, எம்மட்டும் துக்கப்பட்டு கொண்டிருப்பாய், எம்மட்டும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பாய். நீ கவலைப்படுவதினாலோ துக்கப்படுவதினாலோ ஒன்றும் மாறப் போவது இல்லை. பெற்றுக்கொள் ஒரு கொம்பின் அபிஷேகத்தை. கர்த்தர் அதை உங்கள் கரத்தில் கொடுத்து அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கையில் கொடுத்த அந்த கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் சவுலின் ஆவியை கர்த்தர் முறியடித்து, கர்த்தர் துரத்தி, தாவீது கீழ்ப்படிந்திருந்ததை போல, பலிகளை செலுத்தினது போல, இருதயத்துக்கு ஏற்றவனாய் இயேசுவை பிரியப்படுத்தினது போல உங்கள் வீட்டாரை கர்த்தர் அப்படி மீட்டெடுப்பாரா, ரட்சிப்பாரா, பரிசுத்தப்படுத்துவாரா? ஆமென் சொல்லுங்க. ஒரு வேற ஒரு வழியை செய்வார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சிக்கிட்டோமே நினைக்கிறீங்களா? மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு தீங்கு வந்துருச்சு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஒரு வேறு மார்க்கத்தை வைத்திருக்கிறார், புதிய வழியை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்தது இப்ப நடக்கல. சிலருக்கு இப்படி நான் வாரேன் இந்த தலைப்பை. சாமுவேல் அந்த சவுல் கிட்ட எதிர்பார்த்தது நடக்கல.
சவுல் மூலமா அது நடக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி நினைச்சுக்கிட்டாரு, இவன் தானே இதை செய்யணும், இந்த சவுல் தானே இந்த ராஜ்யத்தை கட்டணும், இந்த சவுல் தானே இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். நான் நம்பினேனே, நான் நம்பினது கிடைக்கலையே, ஏமாந்துட்டேன்னு நினைக்காரு. ஆனா ஆண்டவர் வேறொரு மனிதனை இங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். தேவ பிள்ளையே, நீங்க நம்பினது கிடைக்காட்டா என்ன, வேறொரு வழியை வச்சிருக்காரு, ஒரு வாசலை வச்சிருக்கார். வேறொரு மனிதன் கண்களில் இருந்து உனக்கு தயவை வைத்திருக்கிறார், ஒரு மீட்பை வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார். பயப்படாத, எதிர்பாராத வாசலை திறப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனோ தன்னுடைய பிள்ளை துக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண்டு, நீ ஏன் கலங்குகிறாய், எழும்பு, பெத்லெகேமில் ஈசாயின் மகனில் ஒருவனை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், இதோ உன்னுடைய எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்வான். இவ்விதமாய் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, எழும்புங்க, புறப்படுங்க, பயப்படாதீங்க. வேறொரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். உங்க எதிர்பார்ப்பு அதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும். உங்கள் எதிர்பார்ப்பு அதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும். நீங்கள் கேட்கிற காரியம் அவைகளில் இருந்து வரும். அது அறியாத பாதை, அது எட்டாத பாதை, அது ஆச்சரியமான பாதை, அது அதிசயமான வழி. கர்த்தரே செய்து கொடுப்பார். அப்படின்னா அர்த்தம், ஏமாந்து போனதுனால முகங்குப்புற விழுந்து கிடக்கிற உங்களை பார்த்து பயப்படாத, ஏமாற்றத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தரப்போறேன். அதுக்கு ஒரு வழியை தரப்பேன், வாசலை திறப்பேன். யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற சவுலின் ஆவியை துரத்தி தாவீதின் அபிஷேகத்தை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. யார் உங்களை மோசம் போக்குறாங்களோ, யார் உங்ககிட்ட பொய் சொல்றாங்களோ உங்களை தாவீதா மாற்றுவார். யார் உங்களுக்கு தேவையில்லையோ ஆண்டவர் அவங்களை உங்க எல்லைகளை விட்டு விலக்கிடுவார். ஆமென். சாமுவேலுக்கு இனி சவுல் தேவையில்லை. சவுலை ஆண்டவர் சாமுவேலை மட்டுமல்ல, தன் திட்டத்தை விட்டு விலக்கினார், தன் ஜனத்தை விட்டு விலக்கி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள அவர் கட்டளையிடுகிற அனுகிரகங்கள் வரும். அவர் கட்டளையிடுகிற உதவியாளர்கள் வருவார்கள். அவர்கள் கட்டளையிடுகிற தயவுள்ள மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், ஆலோசனை கிடைக்கும், உதவி கிடைக்கும், மீட்பு கிடைக்கும். கர்த்தரே அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, 1 சாமுவேல் 38, 1 சாமுவேல் 38. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சேதங்கள், நெருக்கங்கள், எதிர்பார்க்காத சேதம், நெருக்கம், உடைதல், சண்டைக்காரங்க எழும்பும் போது வர்றது. வசனத்தை படிங்க. நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்பர் 2, ஒரு சேதம். யார் சேதத்தை கொண்டு வருவார்? பிசாசு. அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் அழிக்க வருவான், கொல்ல வருவான், திருட வருவான், பட்சித்து போட வருவான். ஒரு சமயம் தாவீதும் தாவீதை உடைய சில மனிதர் கூட்டங்களும் சிக்லாக் என்கிற பகுதியில் அவங்க கூடாரம் போட்டு அங்க வசித்துக் கொண்டிருந்தாங்க. அப்ப தாவீதும் அந்த கூடார வாசிகளில் ஆண்களும் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் வரும் பொழுது தூரத்திலே அவர்கள் தங்கியிருந்த சிக்லாக்கை நோக்கியவர்கள் திரும்பும் போது, வேலை முடிந்து திரும்பும் போது, போன காரியம் முடிந்து திரும்பும் போது வருகிற பாதையில் சிக்லாக்கிலே புகை கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது, நெருப்பு தணல் பற்றி கொண்டிருக்கிறது. ஜனங்களும் தாவீதும் ஓடி போய் பார்த்த போது அந்த சிக்லாக் நகரம், அந்த சிக்லாக் பட்டணம், அந்த கூடாரம் தீக்கரையாக்கப்பட்டிருந்தது, சூறையாக்கப்பட்டிருந்தது. அது நெருப்பு பிளம்பினால் எரிந்து கொண்டிருந்தது. எங்கும் புகை காடாய் இருந்தது. தாவீதை உடையவர்களும் தாவீதினுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, உடைமைகளை சிலர் கொள்ளையடித்து கொண்டு போயிருந்தார்கள். அவர்கள் தான் அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் தாவீதை சற்று கூட எதிர்பார்க்கல. தாவீதோடு கூட இருந்த மனிதர்கள் எதிர்பார்க்கல. சகோதரி, சில நேரத்தில் பிசாசு நல்லா இருக்கிற குடும்பத்தில் சந்தோஷமா, மகிழ்ச்சியா,
ஒருவேளை நல்ல பலனா, சௌந்தரியமா, ஒருவேளை ஐஸ்வர்யமா இருக்கும் குடும்பத்துக்குள் சில இழப்பை கொண்டு வரும் பொழுது நாமும் மனம் மடிந்து விடுவோம். சில நேரம் மந்திரம் வந்துரும். மனுஷங்க காரணமே இல்லாம நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். இவங்கெல்லாம் நம்மளை எதிர்ப்பாங்களா, இவங்கெல்லாம் நம்மளை விமர்சிப்பாங்களா, இவங்கெல்லாம் நம்ம நன்மையை கெடுப்பாங்களா, இவங்கெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்களான்னு அவங்கள சற்று கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய கூடாரத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, பெயரை கெடுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. அன்றைக்கு நடந்தது அதுதான். எதிர்பாராத இழப்பு, எதிர்பாராத சேதம் தாவீதுக்கு வந்தது, தாவீதை உடையவர்களுக்கு வந்தது. கடைசியில மாற்றினது யார் தெரியுமா? தாவீது தான். தாவீதோடு கூட இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? கல்ல தூக்கிட்டாங்க. யார் மேல ஏறிய? தாவீது மேல ஏறிய. அங்க தாவீதோட மனைவியும் தான் காணாம போயிட்டாங்க, தாவீதோட பிள்ளைகளும் காணாம போயிட்டாங்க, தாவீதோட உடமையும் இல்ல. ஆனா கூட இருந்த மனிதர்களே எல்லாம் ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். நல்லா கவனிங்க. கூட்டத்துக்கு வாரீங்க பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள பைபிள் தூக்குறீங்க பாருங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல குற்றவாளியாக்கப்படுறது நீங்க தான். எல்லாம் நீ, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு உங்களை தான் இந்த உலகம் குற்றப்படுத்தும். யார? விசுவாசிக்கிற பிள்ளைய, ஜெபிக்கிற பிள்ளைய, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைய, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைய, எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய தரிசனம் இருக்கக்கூடிய பிள்ளைய எளிமையா உலகம் இல்ல கூட இருக்கிறவங்க குற்றம் சாட்டுவாங்க. கணவர் குற்றம் சாட்டுவார், பிள்ளைகள் குற்றம் சாட்டும், உடன்பிறப்புகள் குற்றம் சாட்டுவார்கள், பழகின தோழிகள், பழகின எல்லாருமே குற்றம் சாட்டுவாங்க. தாவீதுக்கு அவ்வளவு நிந்தை. அவன் மனவடிவான், கவலைப்பட்டான். ஆனா மற்றவங்க எல்லாம் நொந்து பட்டணத்துல விழுந்துட்டாங்க. வீட்டு அவரவர் வீட்டு முன்னாடி ஐயோ என் மனைவியை கொண்டு போயிட்டானே, பிள்ளைகளை கொண்டு போயிட்டானே அழ ஆரம்பிச்சாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க, கதற ஆரம்பிச்சாங்க. சகோதரி, உங்க வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான், இழப்பு வந்தது உண்மைதான், வேதனை வந்தது உண்மைதான். நேற்று பகல் வர ராத்திரி வர நீங்க ஒருவேளை உடைக்கப்பட்டது உண்மைதான். அதுக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா போதுமா? அழுதுகிட்டே இருந்தா போதுமா? புலம்பிக் கொண்டே இருந்த போதுமா? இனி என் வாழ்க்கையில் அவ்வளவுதான், நீங்களே உங்க வாழ்க்கைக்கு முடிவு கட்டினா போதுமா? இந்த தாவீது என்ன செஞ்சான? ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் அதை பின்தொடரலாம். கர்த்தர் சொன்னார், நீ எழும்பு, அதை பின்தொடர், நீ ஒன்று விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தேவனுடைய பிள்ளையே, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட உங்க வாழ்க்கைக்குள்ள பிசாசு ஒருவேளை, பொல்லாத மனிதர்கள் ஒருவேளை, மாந்திரிக சக்திகள் சில இழப்புகளை, சில போராட்டத்தை, சில பிரச்சனையை, சில கலகத்தை, சில அமளியை, உங்களை மனமடிவாக்கக்கூடிய காரியத்தை உங்கள் எல்லைகளுக்குள் அவன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டுறாத, 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 நீ எழுந்திரு, புறப்படு, போராடு, ஜெபத்தில் போராடு. யாக்கோபு போராடினது போல விட்டுடாத. சத்துருவுக்கு இனி மீற, மிஞ்ச அனுமதி கொடுக்காமல் ஜெபத்தில் போராடு, ஸ்தோத்திரத்தில் போராடு, அபிஷேகத்தில் போராடு, அந்நிய பாஷையில் போராடு, உபவாசத்தில் போராடு, முழங்கால் ஜெபத்தில் போராடு, வைராக்கியமாய் போராடு. நீ போராடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ இழக்க மாட்டாய். இனி உன்னிடத்தில் இருந்து கர்த்தர் ஒன்றை திருட விட மாட்டார். நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய், ஒன்று விடாமல், ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. எதுல சோர்ந்து போனாலும் சகோதரி, ஜெபத்துல சோர்ந்து போகாத, பாடல்ல சோர்ந்து போகாத, ஆண்டவரை தேடுகிற காரியத்துல சோர்ந்து போகாத. விழித்துக்கொள், விழித்துக்கொள், ராஜா வருகிறார், சீக்கிரம் வருகிறார். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கூடவே கொண்டு வராரு. ஆனா நீ செயல்பட்டு கொண்டே இரு. ஆமென். இப்போ அமலேக்கர்கள் எங்க போனாங்கன்னு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ள வழியே இல்லை. உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போனதை வாங்கிறதுக்கு வழியே இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கிறவங்க உங்க முன்னாடி இல்லை. இருந்தாலும் கல் நெஞ்சத்தோட இருக்கலாம். உங்களுக்கு நன்மை கிடைக்குமா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா தேடுனா உங்களுக்கு அங்க ஒரு வழி வச்சிருக்காரு. இங்க வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வழி வச்சிருக்காரு. நீங்க விசுவாசிச்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். யெகோவா யிரே என்றாலே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் தன் ஏக புதல்வனை பலியிட போனான்.
இப்ப பலி நிறுத்தப்பட்டாலும் வேறொரு பலி செலுத்தப்படணும். ஆண்டவர் அங்கே ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடாவை அவன் புறப்படுறதுக்கு முன்னாடியே இதை இருப்பிடத்திலிருந்து புறப்பட வச்சு சிக்க வச்சார். உங்களுக்காக ஆசீர்வாதத்தை சிக்க வச்சிருக்கார். அதை நீ சுதந்தரிப்பாய், பெற்றுக்கொள்வாய். பயப்படாதே, பயப்படாதே. இப்ப தாவீது பின்தொடர ஆண்டவர் சொல்லிடுவார் பார்த்துக்கோங்க. ஆனா அதை போய் எப்படி பின்தொடருது? இவன் போறான் 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 போனா அங்க வழியில ஒருத்தன் குத்துயிரா கிடக்கான், மரணத்தோட போராடுறான். நீ யாருப்பான்னு தாவீது இறங்குறார், கேட்கிறார். கேட்கும் போது நாங்க அமலேக்கியனை சேர்ந்தவன், பலவீனப்பட்டதுனால என்ன சுமந்து கொண்டு போக மனம் இல்லாமல் என் கூட்டத்தார் என்னை விட்டு விட்டு போய் விட்டார்கள் என்றதும் நல்ல கையில இருந்த அப்பத்தை ரசத்தை எல்லாம் கொடுத்து இந்த பலவீனமானவனை காயம் காட்டி அவனை ஆறுதல் படுத்தி அவன் கிட்ட கேட்டாரு. கொண்டு போனதெல்லாம் எந்த பக்கம் கொண்டு போனாங்கன்னு அவன் அவர்களை காட்டி கொடுத்தான். நான் சொல்றேன், நீங்க வாழுறதுக்கான வழியை கர்த்தர் காட்டி கொடுப்பார். உங்க பிள்ளைங்க வாழ்றதுக்கான வழியை காட்டி கொடுப்பார். நீங்க இருக்கிற பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க உங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுப்பார். அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்காரு. இது எப்ப நடக்கும் தெரியுமா? நீ சோர்ந்து போய் படுத்துட்டா நடக்காது, தூங்கிட்டா நடக்காது, வீட்டுக்குள்ள முடங்கிட்டா நடக்காது. நீ எழும்பணும். பலவீனம் தான் எழும்பு, சுகவீனம் தான் எழும்பு, கவலை தான், அவமானம் தான், போராடி எனக்கு ஜெயம் கிடைக்கல, எழும்பு. தோல்விக்கு மத்தியில் எழுந்திரு, படுக்கைக்கு மத்தியில் எழுந்திரு, வியாதிக்கு மத்தியில் எழுந்திரு. எதற்காக? கர்த்தருக்காக செயல்பட, கர்த்தருக்காக ஆர்ப்பரிக்க, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக, கர்த்தருடைய திட்டத்துக்காக. தேவ ஜனமே எழுந்திரு, எழுந்திரு. குற்றுயிராய் விடப்பட்ட பட்டணத்தாருக்கு மத்தியில், கவலைக்கு மத்தியில் மூழ்கி போக வேண்டிய தாவீது கர்த்தருடைய உதவியோடு எழுந்தான், புறப்பட்டான், போனான். வழியிலே வழிகாட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் வைத்திருந்தார். உங்க பிள்ளைகளுக்குன்னு நல்ல குடும்பத்தை வச்சிருக்காரு, ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கார், ஒரு விமோச்சனத்தை வச்சிருக்கார். உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு அலுவலகத்தை வச்சிருக்கிறார், ஒரு நல்ல நாட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார், ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார், ஒரு எல்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒன்று விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இழந்த சந்தோஷத்தை, இழந்த சமாதானத்தை, இழந்த சுகவாழ்வை, இழந்த நிம்மதியை, இழந்த பொன்னை, இழந்த பொருளை, இழந்த ஐஸ்வர்யத்தை, இழந்த குடும்ப வாழ்வை ஒன்று விடாமல் சகலவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். எழுந்திரு, புறப்படு, பின்தொடர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாரை யாருக்காக எங்கெங்க வச்சிருக்கணுமோ தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, நம்பிக்கையோட இருங்க. பாருங்க, அமலேக்கியன் ஞானமானவன் என்று எண்ணி எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். ஆனா துருப்பு சீட்ட ஆண்டவர் அவன் மூலமாவே கொடுக்க வைத்து அவன் பாளையத்துக்குள் மறுபடி தாவீதை கொண்டு போய் அவர்களை சூறையாடி தனக்குரியவைகளை எடுத்து கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். சோர்ந்து போகாதீங்க. பிசாசு ஒரு முறை வீட்டுக்குள்ள வந்துட்டான், உண்மைதான். குடும்பத்துக்குள்ள வந்தது உண்மைதான், சரீரத்துக்குள்ள வந்தது உண்மைதான், வாழ்க்கைக்குள்ள வந்தது உண்மைதான். அவன் சிலதை திருடிட்டு போயிட்டான், உண்மைதான். ஆனா ஒண்ணு, இனி நீங்க எழுந்து புறப்பட்டு போகும்போது அவனை மேற்கொள்ளுவாய், அவனை ஜெயிப்பாய். அது தரித்திரத்தின் ஆவியா இருக்கலாம், மந்திர ஆவியா இருக்கலாம், சர்ப்ப ஆவியா இருக்கலாம், மரண ஆவியா இருக்கலாம். எந்த ஆவியா இருந்தாலும் உனக்கு கீழே கர்த்தர் அதை பாதப்படியாக்கி போடுவார். நீ அவைகளை மிதிப்பாய், தாண்டுவாய், மேற்கொள்ளுவாய், ஜெயமெடுப்பாய். அவராலேயே அதை செய்து முடிப்பாய். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை ஒரே நிமிடத்துல 1 சாமுவேல் 16:11, 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். மூணாவது ஏன் தெரியுமா? ரொம்ப கவலைப்பட்டு படுத்துருவோம். அவமானங்கள், நிந்த, வெக்கம், கேவலப்படுத்திடுவாங்க. யூஸ்லெஸ். அவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், ஒரு கூருக்கு ஆக மாட்டான். அவ குடும்பமா ஆக கழிசட. உங்க குடும்பத்தை சொல்லலாம், பிள்ளைகளை சொல்லலாம், உங்கள் கணவனை பற்றி இப்படி சொல்லலாம், உங்கள் சொந்த பந்தம் சொல்லலாம், தெரு பட்டணத்து மக்கள் சொல்லலாம், இவளா கேவலமானவன்,
கேவலமானவள், ஒன்றுக்கு உதவாதவா. உங்க கூட இருக்கிறவங்களை கூட பிரிச்சிருவாங்க. எப்போ? உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வர. அதற்காகவே ஒரு கூட்டம் இயங்கும் பாருங்க. நான் சொல்றேன், ஒருத்தரை புறங்கூறி அவமானப்படுத்துபவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க, அபிஷேகப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த ஈசாயி பாருங்க, தான் மகனை அபிஷேக ஆராதனைக்கு அழைக்கல. தன் குடும்பத்துல ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட போறாரு. தேசத்தில் உள்ள பிரபலமான சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. தைல பாட்டில எடுத்துட்டு, தைல கொம்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அது அறிவிக்கப்பட்டுச்சு. மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி அங்க நிறுத்தின அப்பா இந்த தாவீது என்ன செஞ்சிட்டாரு? கேவலப்படுத்திட்டாரு. ஏன்னா அவன் லாய்க்கு இல்லை. அவன் எதுக்கு லாய்க்கு இல்லை? சகோதரி, ஒன்னு அப்படிதான் உன் குடும்பம் நினைக்கலாம், கணவன் மனைவி நினைக்கலாம், பிள்ளைகள் நினைக்கலாம், உடன்பிறப்பு நினைக்கலாம். இதே தாவீது தான், இதே தாவீது. அவன் ஆட மேய்க்க தான் லாய்க்கு. ஆட்டு மந்த வச்சவனும் இல்ல, தன்னுடைய தகப்பனுடைய சொற்ப ஆடுகளுக்கு பின்னாடி போனான். சொற்ப ஆடுனா என்ன அர்த்தம்? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆடு இருந்திருக்கு. அதை தான் அவனை நம்பி கொடுத்திருக்காங்க. ஆனால் கவனிக்கணும், இப்ப சவுல் ராஜாவுக்குள்ள என்ன வந்துட்டு? பேய் வந்துச்சு. யாரு? நாட்டோட ராஜா. பேய் வந்தது கூட உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, பேய் வந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியல? தூங்க முடியல, சாப்பிட முடியல, வீட்டுக்குள்ள படுக்க முடியல, அது அலக்கழிக்குது, அவருக்கு நிம்மதி வேணும். எவ்வளவோ முயற்சித்து பார்த்துட்டாரு, அது ஓடல. யாரோ ஆலோசனை கொடுத்துட்டாங்க, கிண்ணறங்களை வாசிக்கிறவர்களை அழைத்து கொண்டு வந்தால் நீங்கள் மன நிம்மதியாய் இருக்கலாம் என்று எண்ணுகிறோம் என்றதும் கிண்ணறத்தை வாசிப்பதில் கிருபை பெற்ற தாளந்தை கொண்ட தாவீதை குறித்து ராஜா கேள்விப்பட்டு லெட்டர் அடிக்கிறார். யாருக்கு? தாவீதுக்கு இல்ல, அப்பாவுக்கு அடிக்கிறார். யாரு அவனை அவமானப்படுத்தினாங்களோ, ஒதுக்குனாங்களோ, புறக்கணிச்சாங்களோ அந்த அப்பாவுக்கு சவுல் ஒரு கடிதம் எழுதுகிறான். உன்னுடைய மகனாகிய தாவீதை அரண்மனைக்கு வரச் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான். தன் வீட்டில் உள்ள மற்ற சகோதரர்கள் மெச்சிக்கொள்ளப்படும் போது, உயர்த்தப்படும் போது, முன்னுரிமை கொடுக்கப்படும் போது, தகப்பனால் புகழப்படும் போது, நான் அந்த ஆட்டை மேய்க்க கூட லாய்க்கில்லாதவன் எவ்வளவோ முகம் குப்புற கவலைப்பட்டிருப்பான். ஆனா அவனுக்கு அழைப்பு ராஜா கிட்ட இருந்து வந்துச்சு. உங்களுடைய நற்மதிப்பை, உங்களுடைய பெயரை, உங்க வளர்ச்சியை, உங்க குடும்பத்தை, உங்க பேரை எத்தனை பேர் கேவலப்படுத்தினாலும், எவ்வளவு பேர் உங்களை ஒதுக்கி வச்சாலும், ஓரம் கட்டினாலும், விமர்சித்தாலும், ராஜா ஒருவர் இருக்கிறார், ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் அழைப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கீர்த்தியை கொடுப்பார். தகப்பனாரால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீதுக்கு அரண்மனை ராஜாவினிடத்தில் இருந்து அழைப்பு வந்தது. சாதாரண அழைப்பு அல்ல. கிண்ணறத்தை மீட்டெடுக்கும் போது அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவி அலறி அடித்துக் கொண்டு போனது. ராஜா தாவீது மேலேயே பிரியமா இருந்துட்டார். இப்ப அப்பா வேண்டான்னவே, இப்ப ராஜா என்ன விட்டு போயிடாதுங்க. ஏன் போனா என்ன வராது? தூக்கம் வராது. நீ இங்கேயே இருந்து ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் சொல்றேன், மக்களால, சொந்தக்காரங்களால, பட்டணத்து மக்களால, தெரு மக்களால நற்மதிப்பை இழந்த உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புகழ்ச்சியை கொடுப்பார், கீர்த்தியை கொடுப்பார். நான் ஒண்ணு சொல்றேன், பேர டேமேஜ் பண்றவங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்க பேரை ரிப்பேர் ஆக்குறாங்களே, என் மகா செஞ்ச தப்ப சொல்லி காட்டுறாங்களே, மகன் செஞ்ச தப்ப சொல்லி காட்டுறாங்களே, அப்படி ரிப்பேர் பண்றவங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் கர்த்தர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் அழைத்தார். அழைத்தது சொன்னாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு சேதம், ஏதோ ஒரு இழப்பினால் அவமானப்படுத்தப்பட்ட உங்க குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் தலை நிமிரச் செய்வார். எப்படி ஒதுக்கப்பட்ட தாவீதுக்கு சவுல் ராஜா மூலம் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்ட அரண்மனையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதோ, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ராஜாக்களுக்கு மத்தியில் உட்கார வைப்பார், பிரபுக்களுக்கு மத்தியில் உட்கார வைப்பார். பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தையே, சிறுமந்தையே, எழுந்திரு, வல்லமையை தரித்துக்கொள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்படி எழும்பி நிக்கலாமா? 2 நிமிடத்துல ஜெபம் பண்ணி அனுப்புறேன்.
தலை தொட்டு ஜெபிக்க எல்லாரும் வர வேண்டாம். ஏன்னா நான் இதை முடிச்சு நாங்கள் ஊழியத்துக்காக வெளியே புறப்படுகிறோம். குற்றாலத்தில் நைட்டு 7 மணிக்கு நாங்கள் அங்கே இருக்கணும். இப்போவே நேரம் தாண்டிட்டு 4 மணிக்கு பயணப்பட்டிருக்கணும். நேரம் தாண்டிட்டு இப்போவே நான் ஜெபிக்கிறேன். என்னை பார்க்கணுங்கிறவங்க வந்துட்டு போயிருங்க. லைட்டாக கை வச்சு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இது வெளிப்பாடான வார்த்தை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் தலை மேலே இறங்கி இருக்கு, வாழ்க்கை மேலே இறங்கி இருக்கு. ஆமென். ஏமாற்றப்பட்டதுனால கவலைப்பட்டவளே, உனக்கு ஒரு மறுவழி இருக்கு. ஆமென். எதுக்கு? உங்க ஏமாற்றம் மாற. ஆமென். நீங்க எதிர்பார்த்தது நடக்கலையே நினைக்கிறீங்களா? ஒரு வேறு வழி இருக்கு. அதுல உங்க நினைவுகளை நிறைவுபடுத்துவார். சேதத்தினால இழப்பினால தலைகுனிந்த மகளே, அதை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதனை, ஒரு எல்கைகளை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு அதிகாரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கேவலப்பட்டுட்டோமே என்று கவலைப்படுகிறாயா? யாரு ரொம்ப கேவலப்படுறாங்களோ அவங்க தான் டாப் மோஸ்ட்ல உயர்த்தப்படுவாங்க. எந்த அளவுக்கு உங்கள் பெயர் நாரடிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகா பரிசுத்த நகரத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், பட்சிக்கிற அக்கினியாய் நான் இறங்கி வந்து பதில் செய்வேன், இறங்கி வந்து பதில் செய்வேன். ரீபா லாபா ஷரா கபா துரபா கபா சந்துட பௌடபௌ. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு அக்கினி பந்து, ஒரு அக்கினி பந்து அநேகர் மேல் வந்து இறங்குகிறது. பெற்றுக்கொள் அக்கினி பந்து. அப்படி தீ சுடர், தீ சுடர். ரீபாபா கரதரபா ஷடபா கபா துரபா கபா லபா ரதரபா இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. உன் சிரசின் மேல் அந்த அக்கினி, அக்கினி பந்து. பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை. மகிமை, மகிமை, மகிமை. ரீபா லபா தரபா ஷடபா கபா துரபா கபா சந்துட பௌடபௌ லிபந்தன மௌரிபி ஆக்கரா. ஜெபிக்க ஜெபிக்க தட உடையது. சகோதரி, நீ ஜெபிக்கிறாயே, ஆர்ப்பரித்து ஜெபிக்க 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 உன் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் தூதர்களை இறக்குகிறார், வல்லமையை இறக்குகிறார், அக்கினியை இறக்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். உன்னுடைய மேல் வீட்டு அறைக்குள் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. தரை தளத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ரீபாபா கபரா தரபா ஷடபா. மரண கட்டு, மரண கயறு, மரண தாயத்து, மரண ஆணிகள் பிடுங்கப்படுகிறது, பிடுங்கப்படுகிறது. துரைத்தனத்தை கர்த்தர் உரிந்து எடுக்கிறார். ரீபாபா லபா ஷரா கபா துரபா கபா தீபா தீடனமா சந்துட பௌடபௌ லிபந்தன மௌரிபியாக்கரா. வல்லமை இறங்கட்டும் அப்பா, அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, 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 தொடுங்க. பாடு படுத்துகிற பாடு உடைகிறது, உடைகிறது. பாடு விலகி ஓடுது, பாடு விலகி ஓடுது, பாடு விலகி ஓடுது. பட்ட பாடு, பட்ட பாடு. அடைந்த துன்பத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார், கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஜெயம், 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 ஜெயம். எழுந்திருக்கிற உனக்கு ஜெயம். சிரசின் மேல், சிரசின் மேல் நெற்றியில் ஒரு முத்திரை ஒன்று வைக்கிறார், ஒரு முத்திரை போடுகிறார். அந்த முத்திரைக்கு பேர் இனி ஜெயாளி. ஜெயம் பெற்றவள், ஜெயம் பெற்றவன், ஜெயம் பெற்றவன். இனி தோல்வியின் சின்னம் அல்ல, அவமானத்தின் சின்னம் அல்ல, ஏமாற்றப்பட்ட பிள்ளை அல்ல. இனி ஜெயம் எடுக்கிற பிள்ளை, ஜெயம் எடுக்கிற பிள்ளை. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அக்கினி ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. மேன்மையை பெருக பண்ணுங்க. அப்படி உங்க வலது கரத்தை எங்களுக்கு நேரா நீட்டி ஊழியங்களுக்காக நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நான் அபியும் குற்றாலத்துல மெய்ஞானபுரம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்க குடும்பத்துக்கு ரிட்ரீட் இன்றும் நாளை மாலை வரை சொல்லி ஜோமனுங்க. போக்குல, வரத்துல, ஊழியத்துல வல்லமை, வரங்கள் எல்லாம் பெருக ஆண்டவர் கிருபை தாரும். போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியங்கிற மாதிரி ஊழியர்கள் போகிற இடத்தில் எல்லாம் விடுதலை வரட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.